வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் அகைன் கமெண்ட்ஸ் வீடியோ. நிறைய பேருக்கு வந்து கமெண்ட்ஸ் வீடியோவும் பிடிச்சிருக்கு ப்ரோ. எஸ், ஆமாம், அவங்கள என்ன சொல்றாங்க, அட்ரஸ் ஆகுது இல்லை அவங்களுக்கு. ஏன்னா லைவாக டிஸ்கஸ் பண்ண முடியல சில சமயங்களில், ஆனால் இந்த மாதிரியா டிஸ்கஸ் பண்ண முடியுதுன்னு நினைக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ இதில் வந்து என்னன்னா, நவீன் அப்படிங்கிற நண்பர் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்னன்னா, ப்ரோ இந்த டவர் இஷ்யூ நவடேஸில் பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு, எஸ்பெஷலி வித் இசிம். ப்ரோ இந்த இசிம் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஐஃபோனில் வந்து ஃபெமிலியரைஸ் ஆச்சு, அப்பயே ஒரு பெரிய பஞ்சாயத்தாக இருந்தது. அதுவும் ஐஃபோன்ல எப்பயுமே இசிம் கொஞ்சம் மொக்கையாவே இருந்தது. நார்மலாவே நெட்வொர்க்ல நெட்வொர்க் கொஞ்சம் கம்மி தாங்க ஆப்பிள். இன்னுமே அவன் யூஎஸ் தான் ப்ரியாரிட்டி பண்ணி இது கொடுக்குறான். இந்தியாவுக்கு வந்தாலே ஐஃபோன்ல வந்து நெட்வொர்க் இஷ்யூ நிறைய பேர் ஃபேஸ் பண்றாங்க. ஜிபே எல்லாம் பண்ணும்போது அவங்க அப்பப்போ அந்த ஃபிளைட் மோட் போட்டு எடுக்க வேண்டியதா இருக்குது. ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நார்மலாவே பிசிக்கல் சிம்லயே நம்ம வந்து வித்தியாசத்தை பார்ப்போம். இப்போ பக்கத்துல ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்குன்னு வைங்களேன், 10,000 ரூபா ஃபோன். அதுல பார்த்தா 4 பார் 5 பார்னா 5 பாரையும் காட்டும். ஆமா, பக்கத்துலயே ஐபோன் அதே நெட்வொர்க்ல இருக்கும், அது பார்த்தா 2 பார் 3 பார் 2 பார் தான் காட்டுது. ஆமா, ஸோ அது வந்து சர்ப்ரைசிங்கா இருக்கு. மேபி நம்ம அந்த இடத்துல வந்து ரொம்ப டெக்னிக்கலா போறதா இருந்தா ஒருவேளை பேண்ட் மாறுதோ அப்படின்ற சந்தேகம் வரும். இப்போ 5Gயாவே இருந்தாலும் இப்போ அந்த 10,000 ரூபா ஃபோன்ல வந்து ஒருவேளை நார்மல் 5Gயும் ஆப்பிள் வந்து ட்ரூ 5Gயும் இருக்கோ அப்படின்ற சந்தேகம் வரும். தெரியல எந்த அளவுக்கு எஃபெக்டிவ்ங்கிறத பார்க்கலாம். பிசிக்கல் சிம் யூஸ் பண்ணலாம்னா டவர் சார்ஜ் ட்ரெயின் ஆகிட்டே இருக்கு ப்ரோ. ரீசெண்டாக ஐஃபோன் 16 ப்ரோ மேக்ஸ்ல ஏர்டெல் சிம் யூஸ் பண்ணப்போ வித் iOS 26 பீட்டா 2 CPU அண்ட் GPU ரொம்ப யூஸ் பண்ணுறதுனால ஓஎஸ் கூட எனக்கு அவ்வளோவா பேட்டரி ட்ரெயின் பண்ணல. இந்த ஏர்டெல் காரன் தான் அசால்ட்டாக 10% பண்ணிட்டு போயிடுறான். பேட்டரி ஆக்டிவிட்டி செக் பண்ணலாம், அதுலேயும் சொல்லுது புவர் சிக்னல் ரீசன். அப்போ இவரும் இது ட்ரை பண்ணால் நல்லா இருக்குமா ப்ரோ? ஃபோர்ஸ் 4G அது வேணா பண்ணலாம் நீங்க. ஆனால் அவருக்கு என்ன வருத்தமா இருக்குன்னா, ஐயோ இல்ல மோஸ்டா வைஃபை ஏரியால இருக்கிறவரா இருந்தாருன்னா 4G வச்சுக்கலாம் வேண்டியதானே. உங்களுக்கு மந்த்துக்கு ஒரு 100 GB எப்படியும் உங்க பிளான்ல வரும். அந்த 100 GBல இருந்து தானே போகுது. நீங்க டிராவல்ல இருக்கும்போது உட்காந்து 24 மணி நேரம் யாரும் இது பண்ண போறது இல்லை. ஆமா, கரெக்ட். அவ்வளவுதான், சிம்பிள். நீங்க அது பண்ணிக்கலாங்க. நீங்க மேபி அப்போன் பண்ணலாம் ப்ரோ. இதை ட்ரை பண்ணிட்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்லலாம்ல. அது வந்து மக்கள், ஏன்னா அது தேவையில்லாத ஹீட்டிங் வேற ஆகும். போனு பேட்டரி ஹெல்த் தான் அடி வாங்கும் ஐபோனுக்கு. ஐயோ எல்லா அது தலைவலியான வேலை. அது உங்களுக்கு ஒரு ஜோக் சொல்றேன். இந்த 16+ இது வரைக்கும் நான் சிம் கார்டு வந்து ஒரு அதிகபட்சமே ஒரு மாசம் கூட போடல. இதுல இன்னும் பேட்டரி ஹெல்த் 100, சார்ஜ் சைக்கிள்ஸ் வந்து 120 நோ பிட்ஸ். ஆமா, 120 120. மெயினான ரீசன் சிம் இல்ல. மெயினா அதான் ரீசன். ரைட். இந்த சிம்ங்கிறது எவ்வளவு பெரிய பிரச்சனை. நான் ஃபோன் வாங்குறதே அந்த சிம் கார்டை போடுறது. ஆமா, கரெக்ட். ஆனா அந்த பேட்டரி ஹெல்த்ங்கிறத ஆப்பிள் ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஒர்க் அரவுண்ட் தான் பண்ணி ஆகணும். 4G அந்த மாதிரி கொடுத்தாகணும். அப்புறம் K1 N95 M1 TH ஏதோ ஒரு பேர் இருக்கு போல, அது கோட் வேர்ட் கொடுத்துருக்காரு. ஹாய் ப்ரோ, நான் ரீசெண்டாக OnePlus 12 16/512 48K வாங்கினேன் ஆன் அமேசான். இண்ட் கார்டு ஆஃபரா? எல்லாம் சூப்பராக இருக்குது, என்னோட குறையும் இல்லை. பட் ஒரு டவுட்டு, யூடியூப்ல 4K 120 FPS வீடியோ ப்ளே பண்ணால் அதில் 60லேயே ப்ளே ஆகுற மாதிரி எனக்கு இருக்குது. ஈவன் செட்டிங்கில் ஹை ரெஃப்ரெஷ் ரேட்டு செட் பண்ணி பார்த்தாலும் யூடியூபை 120 FPSல செட் பண்ணாலும் இட் ஃபீல்ஸ் த சேம். இஸ் இட் நார்மல் ஆர் அ ப்ராப்ளம்? இஃப் இட் இஸ் அ ப்ராப்ளம் ப்ளீஸ் ஷேர் மீ அ சொல்யூஷனா? நம்ம எங்க அந்த சொல்யூஷன் கொடுக்கறது? யூடியூப் இல்லை, இதில் ஒரு பிரச்சனையை நான் பார்க்குறேன். என்னன்னா, OnePlus 12 யூசர் ஒருத்தர் வந்து மெயில் பண்ணியிருந்தாரு. ஓகே, செம்ம டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாரு. அவரோட மெயிலுக்கு ஸ்டார் வேற போட்டு வச்சிருந்தேன். அதை நான் இப்போ கண்டுபிடிக்க முடியுதுன்னு பார்க்குறேன். அவர் வந்து கொடுமையாக இருந்தது ப்ரோ. அவரோட ரிசர்ச் வந்து பார்த்துட்டு ரொம்ப வருத்தமாகவும் இருந்தது எனக்கு. பிருத்திவிராஜ் தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்னு இருக்காரு. ஏன்னா இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய டேட்டா பாருங்க. ஹோப் யூ ஆர் டூயிங் வெல். ஐ எம் யூசிங் OnePlus 12 16/512 மாடல். இதே தான். ஓகேயா? ஃப்ரம் அவரு 16/512 தான். ஆமாம், இல்லை டேட் கிட்லாம் ஏதாவது இருக்கான்னு பார்த்தேன். ஓகே, ஃப்ரம் February. ஸோ வாண்டட் டு ட்ரை ஃப்ளாக்ஷிப் அண்ட் ஸ்டேட் ஃபார் 7+ இயர்ஸ் யூஸ் பண்ணலான்னு வாங்கியிருக்காரு. ஹார்ட் அண்ட் மணியோட. மொபைல் பிரில்லியண்ட்டாக இருக்குது, கேமரா தவிர எல்லாமே ஃப்ளாக்ஷிப் தான். கம்மிங் டு த இஷ்யூ, எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு நெட்ஃப்ளிக்ஸில் 4K ப்ரீமியம் ஒரு வாட்டியாவது போட்டு பார்க்கணும்னு. ஓகே, ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் டைம் 1 வீக் முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணேன் ப்ரோ. எனக்கு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்லாம் ரொம்ப நாளா. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்? ஆமாம், ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ரொம்ப நாளாக விஷ் லிஸ்ட்ல இருந்துச்சு. ஸோ அதை பார்க்க தான் மெயினாக போட்டேன். பேக்கு போட்டேன் 649 rupees. ஆமா, நான் யூசிங் சேம் அக்கௌண்ட் டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைல்ஸ். ஒரு நாள் தற்செயலா லேப்ல நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்குறேன். என் ஃபோனை விட கலர்ஸ் அண்ட் குவாலிட்டிஸ் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் 4Kல இல்லை, நார்மலாக தான் நினச்சி 2 சீசனாக முடிச்சிட்டேன் 720pல. நான் யோசித்தேன், லேப்டாப்பில் 1080p தானே, 200 to 300 PPI கூட, ஆனால் இப்படி 4K மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி யோசித்தேன். அப்புறம் பிளேயிங் 4K கண்டென்ட் இன் லெசர் ரெசல்யூஷன் டிஸ்பிளே, இது தனி டாபிக், வி வில் டாக் செப்பரேட்லி அண்ட் தட். நவ் அகைன் கமிங் டு த இஷ்யூ. நம்ம OnePlus 12ல 3K டிஸ்பிளே, அதாவது நல்ல குவாலிட்டி டிஸ்பிளே இருக்கு.
510 PPI வேற. கரெக்ட். நம்ம லேப்டாப்பை விட இதுல தானே பயங்கரமா தெரியணும் அப்படின்னு நினைச்சேன். Find X7 Ultra அந்த டிஸ்பிளே தான் இருக்குது. அப்புறம் ஆன்லைன்ல போய் செக் பண்ணி பார்த்தேன். Y1L1 சர்டிஃபிகேஷன் இருக்கு, DRM சப்போர்ட் எல்லாமே இருக்கு. இன்டர்நெட் ஸ்பீடு பாக்குறேன், நம்மளுக்கு 200 Mbps வேற. அப்போ அதுலயும் இஷ்யூ இல்ல. இருந்தாலும் எனக்கு 4K வர மாட்டேங்குது OnePlus 12ல. நான் ஒன்னும் சரி ஒருவேளை OnePlusல நெட்ஃபிளிக்ஸ் சர்டிஃபிகேட்டுக்கு காசு கொடுக்கலையோ அந்த மாதிரி நினைச்சேன். ஸோ நேராக போயிட்டு தங்கச்சி ஃபோன் S21 FE 5G அதில் போய் 4K ப்ளே பண்ணி பார்த்தா ப்ளே ஆகுது. அப்புறம் சர்டிஃபிகேட் டீடைல்ஸ் பார்த்தேன். S21 FE விட சர்டிஃபிகேட் OnePlus 12 அதிகமாக இருந்துச்சு. சரி அம்மா ஃபோன் தான் Pixel 4a வாச்சே 2020 மாடலு. அதுல நாட்ட 4G அது 4a 5G இல்ல நார்மல் 4a 4G தான். அதுல நெட்ஃபிளிக்ஸ் போட்டா என் அக்கௌண்ட்ல பார்த்தேன் 4K ப்ளே ஆகுது. ஒரே அவமானமா போச்சு. வருத்தம் வேதனை. எனக்கு மட்டும்தான் அதாவது OnePlus 12க்கு மட்டும் கேப்டு டு 720p ஆர் 480p அப்படிதானே தெரியுது. என்னால கண்டுபிடிக்க சொல்லிட முடியும். 1080p அளவுக்கு கூட இல்ல. ஐ கான்டாக்டட் நெட்ஃபிளிக்ஸ், அவங்க சைட்ல எந்த இஷ்யூவும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இஃப் யுவர் மொபைல் இஸ் கேப்பபிள்னா ப்ளே ஆகும். இன்னும் முடிச்சு விட்டாங்க. அவ்வளவுதான் சொல்லுவாங்க. அதுக்கு மேல OnePlusக்கு மெயில் போட்டேன் ப்ரோ, ஆக்ஷன் எடுக்கிறேன்னு ஆரம்பத்துல 3 மெயிலுக்கு ரிப்ளை போட்டாங்க ப்ரோ, ஸ்டில் நோ ப்ராக்ரஸ். ஏன்னா கேட்டாங்க கம்யூனிட்டில பாத்துருந்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமா எல்லாருமே கதறி இருப்பாங்கல்ல. இப்ப போய் பாத்துட்டு இருக்கும். IMEI கேட்டாங்க கொடுத்தேன், மொபைல் சீரியல் நம்பர் கேட்டாங்க கொடுத்தேன், எல்லாம் வாங்கிட்டு இப்போ ரெஸ்பான்ஸே இல்லை ப்ரோ. என் சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட்டுக்கு ஒரு பக்கம் கரைஞ்சி இருக்கு. வேற யாரோ யூஸ் பண்ணுவாங்க அவங்க வீட்டுல எல்லாம். இவனுங்களுக்காக நான் எப்பவுமே 650 பேக்க போட முடியுமா? ஆமா நான் என்னதான் பண்றது? ப்ளீஸ் இதை பத்தி பேசுங்க. கம்மிங் டேஸ்ல நம்ம ஃபோனர் சேனல்லையோ இல்லாட்டி உங்க சேனல்லையோ எங்கேயாவது வந்து இதை பத்தி பேசுங்க. ஐ வில் பி வெரி ஹாப்பி. இந்த இஷ்யூக்கு ஏதாவது சொல்யூஷன் ஆச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாராவது இதை ஃபேஸ் பண்ணிருக்காங்களான்னு கேட்டிருக்காரு. ஆமா நான் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா ப்ரோ, இந்த இஷ்யூ அவர் சொன்னதுமே இதே மாதிரியான இஷ்யூ வந்து இதுக்கு முன்னாடி என்ன ஆகும்னா பிக்சல்ல ரொம்ப வரும் ப்ரோ. அமேசான்ல வந்து பிரைம் வீடியோல கரெக்ட் 1080p ப்ளே ஆகாது. ஆமா எப்ப பாரு 720p. ஒரு காலத்துல பீக்ல இருந்துச்சு அந்த ப்ராப்ளம். பிக்சல்ல இருந்த ப்ராப்ளம் இப்ப என்னடானா இதுக்கு வந்திருக்கு. இதை நான் எப்படி பாக்குறதுன்னு எனக்கே தெரியல. கரெக்டா? கரெக்ட் தான். இது கொஞ்சம் கொடுமை தான். சரி, ஆனா மனுஷன் வந்து சூப்பரான ஒரு டேட்டாவை கண்டுபிடிச்சி ஆமா அது வந்து நம்ம ஆளுங்களுக்கு வந்து இப்ப ஷேர் பண்ணிருக்காரு. ஆசைப்பட்டது ஒரு குத்தமாங்க. 4K பார்க்கணும் அப்படி என்னடா நான் ஆசைப்பட்டுட்டேன் அப்படின்னு கேட்கற மாதிரி இருக்கு. சரி மொத்தம் இதுவும் வந்து நம்ம கையில இல்ல ப்ரோ. சரியா? இப்போ இவரு கேட்டிருக்கதும் நம்ம என்ன ப்ரோ பண்ண முடியும்? 120 கம்யூனிட்டி OnePlusோட கம்யூனிட்டி இருக்கும். உங்க போன்லயே அந்த ஆப் இருக்குமே, OnePlus கம்யூனிட்டின்னு ஒரு ஆப் தண்டமா இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பானுங்க அவனுங்க. அதில் போய் நீங்கள் உள்ளே போயிட்டு இதை சர்ச் பண்ணி பார்த்தீங்களாவே சொல்லுவானுங்க ஏதாச்சும் வாக் அரவுண்ட் இருக்கா இல்லை இது இப்படி தான் நான் தலையெழுத்தா அப்படின்றத அவனுக்கு சொல்லிடுவானுங்க OnePlus கம்யூனிட்டிக்குள்ளே போனீங்கன்னா. சரி, அடுத்து வந்து என்னன்னா JB 2023 வான்ஸ் அப்படின்றவர் வந்து ப்ளீஸ் டோன்ட் டாக் அபவுட் த லூமியோ டிவி. ஜீனியஸ் லைக் யூ கைஸ். லூமியோ டிவி ஃபுல் ஸ்கேம், ஒஸ்ட் ஆஃப்டர் சேல். ஃப்ரம் கிரவுண்ட் எம்ப்ளாயி டு டாப் ரேங்கிங் எம்ப்ளாயி, நாட் ரெடி டு ரிசால்வ் இஷ்யூ. ஐ எம் ஃபாலோவர் ஆஃப் யூ கைஸ். ஐ லைக் த வே யுவர் பிரசன்டேஷன் ரியாலிட்டி. பட் மை ஹம்பிள் ரிக்வஸ்ட் ப்ளீஸ் டோன்ட் டாக் அபவுட் லூமியோ டிவி. Followers like me may buy Lumio TV because of your words. Lumio products is not up to the mark, guys, to speak. சரி, ஓகே, இது வந்து ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்காரு. ஆமா, ஆனா இவர் வாங்கினாரா என்னன்னு தெரியல டிவியை வாங்கி. அது பட் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட் இஸ் டோன்ட் ஃபாலோவர்ஸ் லைக் மீ மே பை. அதான் ஐயோ, இது என்ன பெரிய பிரச்சனையா இருக்கு. சரி, ஓகே, இதுல ஆக்சுவலா ஒரு கூத்து இருக்கு ப்ரோ. இவங்களுக்கு 50 இன்ச்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல பேனல் கிடைக்கல. BA பேனல் தான் கிடைச்சிருக்கு. ஓகே, ஏன்னா 50 இன்ச் வந்து அன்யூஷுவல் சைஸா. ஓகே, மார்க்கெட் ஸ்டாண்டர்ட் அது கிடையாது. 43னா அடுத்து 55 தானா. ஆமா, 50 வந்து மேக்ஸிமம் யாருமே ப்ரிஃபர் பண்றது கிடையாது. அதனால VA பேனல் போயிட்டாங்க. VA பேனல் வந்து மார்க்கெட் ஸ்டாண்டர்டுக்கு ரொம்ப கெத்தான பேனல்லாம் கிடையாது. ஓகே, சோ 50 இன்ச்னு ஒரு ஆப்ஷன் வைக்கணும்னு நினைச்சு இவங்க வச்சிருக்காங்க. பிளஸ் இவங்க வந்து ஒரு குட்டி கம்பெனி தானே, அதனால இவங்க ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. வேற எதுவுமே இவங்களால பெருசாவும் பண்ண முடியல. சொல்ல போனா இவங்க ஓப்பனா அக்னாலஜ் பண்ணது என்னன்னா மொத்தமே 6 டிவைஸோ 10 டிவைஸோ தான் உங்க கையில இருக்கு. என்னது ரிவ்யூக்கு இந்தியா பூரா திரும்ப அதே ஒவ்வொருத்தருக்கும் அப்படிதான் பண்ணணும். அதான் அவங்களால பண்ண முடியுது. ஸோ இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும்லாம் அவசியம் இல்லை. பட் ஃபேக்ட் என்னன்னா அவங்க கிட்ட நாங்க தனிப்பட்ட முறையில பேசும்போது நாங்க சொன்னது என்னன்னா, லூமியோ வந்து நான் இதுக்கு தான் வந்து மெட்டாமங்கியூஸ்லயும் போய் ஒரு கமெண்ட் போட்டேன். அதுக்கும் ஒருத்தர் வந்துட்டு நீ அவங்க போட்ட சோத்துக்கு அந்த மாதிரி எல்லாம் அதை போட்டு ஏதோ பயங்கரமா பேசியிருந்தாரு. இப்போ என் கேள்வி என்னன்னா, நாங்க அவங்க கிட்ட சொன்னதும் டிவின்னு பார்க்கும்போது பேனல் குவாலிட்டி தான் முக்கியம். கரெக்ட். ஏன்னா டிஸ்பிளேல தானே அவங்க அதிக நேரம் பார்க்க போறாங்க. எனக்கு லோட் ஆகிறதுக்கு இப்போ ஒரு ஆப் லோட் ஆகிறதுக்கு வந்து 30 செகண்ட்ஸ் ஆகுது, உங்களுக்கு வந்து 15 செகண்ட்ஸ் ஆகுதுன்னே வைப்போம். 15 செகண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவா லோட் ஆனாலும் எனக்கு கிளாரிட்டின்னு ஒன்று கிடைக்குது அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, நான் அவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க வந்து பதில் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து இப்போதைக்கு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா ஒரு சில சேஞ்சஸா டிவியில பண்ண முடியுங்கிறது நாங்க காமிச்சிருக்கோம். நாங்க உள்ள வரும்போது, நான் இப்போ உள்ள ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வரேன், எல்லாரும் திரும்பி பாக்குற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும்னா நான் என்ன பண்றது?
இந்த ஏதாச்சும் ஒன்று புதுசா வரும்போது மைனஸாக இருக்கோ அதை வந்து ப்ளஸ்ஸாக காட்டுறது. என்னால இதுதான் பண்ண முடிஞ்சது. நான் இப்போ என்ன சொல்ல முடியும்னா ஃபாஸ்டஸ்ட் டிவி இந்த வேர்ல்டுன்ற மாதிரி நான் ஒரு டேக சொல்ல முடியும். நீங்க யாராவது போய் கிளிக் பண்ணி அதே மாதிரி ஓபன் பண்ணி எல்லாத்தையும் பாக்குறீங்கன்னு போது ஃபாஸ்டா இருந்ததுன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? சொன்னது உண்மைன்னு சொல்லுவீங்க. ஆமா, OnePlus என்ன பண்ணுச்சு, பெர்ஃபார்மன்ஸுக்காக வந்து அது போன்ல. சோ இத தான் ப்ரோ அங்க போட்டுருந்தேன். ஒரு அதாவது போன்ல OnePlus என்ன ட்ரை பண்ணானோ அதை டிவில அவங்க ட்ரை பண்றாங்க. ஃப்ளூயிடிட்டி. இப்போ அடுத்த பிரச்சனைக்கு வரேன். இப்போ Xiaomi 15 Ultra சூப்பரா, X2 Ultra சூப்பரா, Find X8 Ultra சூப்பரான்னு கேட்டா முதல்ல இந்த மூணுத்தையும் நான் யூஸ் பண்ணாதான் என்னால வந்து வித்தியாசத்தை காட்ட முடியும். ஆமா, இப்போ மீதி 2 ஃபோன் நான் சொன்னேன் இல்லையா, அது எதுவுமே யூஸ் பண்ணாம 15 Ultra மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா இதுதான் எனக்கு பெஞ்ச்மார்க் வேல்யூவா ஃபீல் ஆகும். ஆமா, இப்போ ஒரு கன்சியூமர் இருக்காருன்னு வைங்களேன், அவர் டிவி ஷோரூம் போகும்போது என்ன ஆயிடுதுன்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து எல்லா பிராண்டோட டிவியும் ஷோகேஸ் பண்ணும்போது எல்லாத்தையும் பார்க்கும்போது அவருக்கு ஒரு சில பேனல்ஸ் வந்து பிடிக்கலாம். அப்போ அது எந்த பிராண்டோட பேனல் ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை பார்த்துட்டு அதை வாங்குவார். கரெக்ட். இது வந்து ரியல் வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ் கம்பேரிசன். இதுவே நீங்க யூடியூப்ல வீடியோ பார்க்கும்போது என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா உங்க போனோட கலர் ப்ரொஃபைல் என்ன, இல்லாட்டி பக்கத்துல ஒருத்தர் டேப்ல பார்ப்பாரு, இன்னொருத்தர் லேப்டாப்ல பார்ப்பாரு, இன்னொருத்தர் டிவிலே பார்ப்பாரு. அப்ப என்ன ஆகுதுன்னா நான் போட்ட கண்டென்ட் அதே ரெசல்யூஷன்ல அதே மாதிரி எனக்கு கலர்ஸ்ல தெரியுமானா கிடையாது. கரெக்ட். இதே இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா நீங்க அமேசான்லயோ பிளிப்கார்ட்லயோ அந்த மாதிரி நீங்க இல்லாட்டி அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லயோ பிராண்டோட வெப்சைட்லயோ டிவி வாங்கும்போது டிவியோட இல்லஸ்ட்ரேஷன் பர்பஸ் இமேஜஸ் தான் இருக்கும். ஆமா. அப்ப அகைன் நீங்க வாங்கினதுக்கு அப்புறம் அங்க ட்விஸ்ட் பாருங்க ப்ரோ, வாங்கிடுறீங்க அந்த டிவி உங்க வீட்டுல போட்டு பாக்குறீங்க. இப்போ ஒரு படம் பாக்குறீங்க, டாப் கன் மேவரிக்னு வைப்போம், பாத்துறீங்க. இதே டாப் கன் மேவரிக்க உங்க மாமா வீட்டுக்கு போறீங்க, அங்க போனா LG டிவி ஒன்று இருக்கு, அது இன்னும் 2 வருஷம் பழைய டிவின்னு. ஆமா, அதுல பார்த்தா அதுல வந்து ஒரு பார் சீன் வருது, அந்த பார் சீன்ல கலர்ஸ் எல்லாம் ரொம்ப வைப்ரண்டா இருக்கும். ஆமா, அப்பதான் நீங்க என்ன ரியலைஸ் பண்ணுவீங்கன்னா நான் வாங்கின டிவியோட இந்த டிவி ரொம்ப டிஃபரெண்டா. ஆமா, பட் இந்த கம்பேரிசனை வந்து ரொம்ப டீப்பா எனக்கு வந்து மூவி பார்க்கறது ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி டிஸ்பிளேல இருக்க கலர்ஸ் ரொம்ப ஸ்பாட் பண்றது ரொம்ப பிடிக்கும், அதை வந்து நான் அக்யூரேட்டா பார்ப்பேன் அப்படின்றவங்க ஆப்வியஸ்லி நீங்க ஸ்பெண்ட் பண்ணி பெரிய பிராண்டுக்கு தான் போகணும். இததான் சொல்லுவேன், புரியுதா? சரி, அப்போ லூமியால 43 இல்ல 55 வாங்கினா நல்லா இருக்கும்ன்றீங்க பேனல் வைஸ். 45ம் 43ம் 55ம் பெட்டர் பேனல், அது ஷூர். இங்க பிரச்சனை என்னன்னா லூமியோ டிவியோட பேனலோட கலர் காலிபிரேஷன்ல இருந்து எல்லாமே மேபி உங்களுக்கு அதே பட்ஜெட்ல கிடைக்கிற ஒரு Xiaomi டிவில பெட்டரா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு LG டிவில பெட்டரா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு Samsung டிவில பெட்டரா இருக்கலாம். ஆனா சோனி டிவியை மட்டும் ஏன் சொல்ல முடியல அப்படின்னா இவங்களும் பாத்தீங்கன்னா சோனி டிவி தான் கம்பேர் பண்ணிருப்பாங்க. ரீசன் என்னன்னா சோனில லூமியோ அளவுக்கு இருக்கிற பேனலே காஸ்ட்லியா இருக்கும். ஆமா, கரெக்ட். இதுதான் எங்க ஃபேக்ட். அதை தான் அவங்களும் ட்ரை பண்ணுவாங்க. இங்க பாருங்களேன், பிளே சேஃப் அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்போ நான் ஒருத்தங்கிட்ட போய் போட்டிக்கு போறேன்னு வைங்களேன், இப்போ எனக்கு ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு, இல்லாட்டி எனக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. என்னன்னா என்னோட ஆப்போனன்ட் யாருங்கிறத நான் அனலைஸ் பண்ணிட்டு போக முடியும். ஓகே, அவன் வந்து என்ன அடிச்சு போட்டுருவான்னு தெரிஞ்சா நான் போவே மாட்டேன், ஸ்கிப் பண்ணிடுவாங்க. என்னால அடிக்க முடியும்னு தெரிஞ்சா நான் உள்ள சீனா போவேன். ஆமா, புரியுதா? அப்போ இதே மாதிரி தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த ஸ்பேஸ்ல அவங்க என்ன ஸ்கோர் பண்ண முடியும்னு பாக்குறாங்க. இதே தானே கால்பையும் உட்காந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்கான். கால்பை வேற என்ன ப்ரோ பண்றாரு? கரெக்ட் தான். ஒவ்வொருத்தரும் மார்க்கெட்டிங் அப்படிதான் ப்ரோ அந்த பிராண்டுக்கு பண்ணுவாங்க. ஒரு பிராண்டுன்னு வரும்போது அந்த பிராண்ட்ல இருக்கக்கூடியவங்க வேற வழியே இல்லாம அந்த பிராண்டோட ப்ராடக்ட் புஷ் பண்ண தான் ட்ரை பண்ண முடியும். என் பிராண்ட்ல இருக்கிற ப்ராடக்ட் மொக்கங்க, நீங்க வேற பிராண்ட்ல வாங்குங்க யாராவது பண்ணுவாங்களா? சொல்ல மாட்டாங்க, வாய்ப்பே கிடையாது. ஆனா தனிப்பட்ட முறையில நாங்க எப்பயுமே அவங்க கிட்ட சொன்ன கருத்துக்களும் அதே தான். பிளஸ் ஈவன் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்க FX சீரிஸ் டிவி நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணிருப்போம். அப்ப கூட நானும் பரத் உட்காந்து பேசும்போது என்ன சொல்லிருப்போம், லூமியோ ஃபாஸ்டா இருந்தது, FX டிவி கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, ஆனா ஃபயர் OSனால கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கு, பேனல் நல்லா இருக்கு. ஆமா, இதுதான் நாங்க சொல்லிருக்கோம். ஸோ எங்களால எந்த அளவுக்கு எங்களோட புரிதலுக்கு நிகராக சொல்ல முடியுமோ அதை நாங்கள் சொல்லுவோம் ப்ரோ. எப்பயுமே மறைச்சி பேசி ஏமாத்தி எதுவும் பண்ணணும்னு எங்களுக்கு அவசியமே கிடையாது. ரைட்டா? ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் அப்படிங்கிற நண்பர் ப்ரோ, நான் போக்கோ F5 யூஸ் பண்ணுறேன், HyperOS 1ல பேட்டரி லைஃப் நல்லா இல்லை, இப்போ HyperOS 2ல நல்ல அப்கிரேட் ப்ரோ. ஓ நல்லா இருக்கான், அதுக்கப்புறம் சரியாயிருச்சான். HyperOS 2ல நல்லா இருக்குன்றாரு, நம்ப முடியலையே என்னால. HyperOS 1ல F5 F6 இல்லை. ஆமா ப்ரோ, ஆனா F6 இப்போ நல்லா இருக்குன்னு தானே சொல்லியிருக்காங்க. ஆமா, அந்த ரீசெண்டா ஒரு செக்யூரிட்டி பேட்ச்ல ஃபிக்ஸ் ஆச்சு அந்த ஹீட்டிங் இஷ்யூ அப்படின்னு போட்டுருவாங்க. பட் F5க்கு HyperOS 1 நல்லா இல்லாம இருந்திருக்கு, HyperOS 2 பெட்டரா இருக்குங்கிறாரு. இதுனிக்கும் HyperOS 2ல தான் அட்வான்ஸ் டெக்ஸ்சர். ஆமா, அதெல்லாம் இருக்கா ப்ரோ F5ல? F5 பாக்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கல ப்ரோ. ஏன்னா இந்த அட்வான்ஸ் டெக்ஸ்சர் 8 Gen 2ல எனேபிள் பண்ணாலே ஃபோன் ஹீட் ஆகும்னு வார்னிங் வருது. வேற லெவல்ல கொதிக்கும், அது வார்னிங் வருது. அதனால தான் கேட்குறேன், உங்க F5ல நீங்க ஒருவேளை அது டிசேபிள்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஒருவேளை நல்லா இருக்கும் போல. அதை எனேபிள் பண்ணீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா பக்கத்துல ஏதாவது கிடக்கும் எடுத்துட்டு வருவீங்க அடிக்க, அப்படிதான் இருக்கும். சரியா? BGMIல 90 FPS ப்ளே பண்ணலாம், டிவைஸ் ஹீட் ஆகல. 4.5 hours ப்ளே பண்ணா பேக்ல லைட்டா வார்ம் ஆகுது போல. ப்ளே பண்ண பேக் 4.5 மணி நேரம் 4.5 மணி நேரம்னா ஒரு கேமுக்கு 1/2 மணி நேரம்னு வைப்போம். தலைவன் ஒரு 9 கேம் ஆடுவோம், மேட்ச் போட்டு அப்படியே அடிச்சு தள்ளுவார் போல. சிக்கன் டின்னர் அப்போ நைட்டு சாப்பிடவே மாட்டாரு, இதுலயே டின்னர் முடிச்சு வயிறு ஃபுல்லாயிருச்சுங்க சந்தோஷத்துல. அடுத்து கிஷோருங்கிற நண்பர் ப்ரோ, ஐ எம் யூசிங் போக்கோ F6. நான் 3rd வாங்கினேன் மொபைலு போக்கோ F1. ஆஃப்டர் போக்கோ F1 வந்து F6க்கு அப்கிரேட் பண்ணேன். எனக்கு போக்கோவில் பெரிய அட்வான்டேஜ் கிடச்சிது. பிகாஸ் போக்கோ கம்யூனிட்டி மெம்பர்ஸில் சப்போர்ட் பண்ணுறாங்க. எல்லா ப்ராப்ளமும் F1ல வாங்கினப்போ பிறகு கஸ்டம்
ஓஎஸ் போட ஆரம்பித்தேன். ஸோ போக்கோவில் கஸ்டம் ஓஎஸ் நிறையா இருக்குது. கம்யூனிட்டி ஸ்ட்ராங்காக இருக்காங்க போக்கோவில், அதுதான் அவர் சொல்கிறாரு. மொத்தம் பூட்லோட் அன்லாக்கிங் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபீச்சர்ஸ் பண்ணுறாங்க கஸ்டம் ஓஎஸ் வித்தவுட் நோயிங் எனி திங் ஆன் போக்கோ டிவைஸ் அண்ட் நவ் ஐ நோ லாட் கஸ்டமைசேஷன். எதுவும் சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் வந்தால் கூட கம்யூனிட்டியில் கைட் பண்ணுறாங்க டெலிகிராமில். ஸோ போக்கோ ஆஃப்டர் F6 நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. மொபைல் பிரிக் ஆனால் கூட சப்போர்ட்டில் ஆன் கம்யூனிட்டியில் சால்வ் தே ஹெல்ப் ஆன் லாஸ்ட் பாயிண்ட் வரைக்கும். ஆக்டிவாக இருக்காங்க போல போக்கோவில். ஆனால் இல்லை ஜோக் என்ன தெரியுமா, இப்போ விவோ ஐக்கு இவங்களுக்குலாம் கம்யூனிட்டி பேஜாவது இருக்குது. ஷாமிக்கு அஃபிஷியல் கம்யூனிட்டி ஆப்பும் பேன் ஆகிடுச்சு. கம்யூனிட்டி ஆப்பே கிடையாது. இந்தியா வந்து பாதுகாப்பின்மையாக ஃபீல் ஆச்சு. டேட்டா எடுத்தோம் தூக்கிட்டாங்க. நிஜமாங்க யூசர் ஃபீட்பேக் ஃபோன்லேருந்து டேட்டா எடுத்தோம் முடிச்சிட்டாங்க அப்படின்னு. நிஜமா இந்த பிரச்சனை அந்த டைம்ல நீங்க தான் பார்த்துருப்பீங்களா, நிறைய ஆப் பேன் ஆகும்போது ஷாமியோட கம்யூனிட்டி ஆப்பும் பேன் ஆச்சு. ஆமா ஓகே. ஸோ இதுவும் ஒரு ஃபேக்ட் தாங்க, ரைட்டா? ஸோ அதுவும் இந்த இடத்துல நாங்கள் சொல்லிக்கிறோம். மொத்தம் வந்து கஸ்டம் ரொம்ங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ். ஏதாவது பிரச்சனை வந்தால் அவங்க கம்யூனிட்டியில் கேட்டால் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்றாங்க. டெலிகிராமில் முக்கியமாக இல்லையா, டெலிகிராம் கம்யூனிட்டி நல்லா ஆக்டிவாக இருக்குது போல. ரைட்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாரும். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ கிஷோர் ப்ரோ. அப்புறம் லோக்கி அப்படிங்கிறவர் வந்து, சிவா ப்ரோ அப்டேட் டு மை ப்ரீவியஸ் கமெண்ட் ஆன் மிவி சூப்பர் பார்ட்ஸ் ஒப்பேரா. I bought it in 11th June. I charged only once when I bought it. Till now, but charge is 100% and case charge is 20. There are only 4 light indicators in the case. I use it occasionally for calls like daily usage, only 30 minutes. Really working well for me. So, நல்லா இருக்குன்னு சொல்லி ஃபீட்பேக் கொடுக்குறாரு. இந்த மிவி மட்டும் எப்படி பண்ணுறானே தெரியல ப்ரோ. இந்த பட்ஜெட்லேயே வந்துட்டு என்ன பண்ணுறான்னா அசல்ட்டா எல்டாக்லாம் கொடுத்துட்டு போயிடுறான். 1200 ரூபாய்க்குலாம் அவன் வேற லெவலில் பண்ணிட்டு இருக்கிறான் அவன். இங்கே பாருங்க, சாய் பிரணவ்ங்கிறவர் வந்து ப்ரோ 2 minute TWS இயர்ஃபோன்ஸ் வீடியோஸ் ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ்க்கு ஒரு வீடியோ ரொம்ப நல்லா கேட்குறேன், ரொம்ப நாளாக கேட்குறேன். ஒரு டாப் 5 அண்டர் பட்ஜெட் ஸ்பீக்கர் கம்பேரிசன் மாதிரி கேட்குறாரு ப்ளூடூத் ஸ்பீக்கர். ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா ப்ரோ, இப்போதைக்கு கையில் இருக்கிறத வச்சு நான் சொல்லலாம். என்ன ஷாமி JBL இருக்குதுங்க. ஷாமி JBL வந்து நம்மள்ட்ட இருக்கு. அப்புறம் இந்த அங்கே இருக்கு பாருங்க ப்ரோ, போட்ரானிக்ஸா பட்ஜெட்டில் போட்ரானிக்ஸ் அது இருக்கு. அது வந்து ஒரு 2000 ரூபாய் கீழே வருது. 20 வாட்டு. ஷாமி 30 வாட்டு தான், ஆனால் 4000 ரூபா வரும். JBL வந்து அதுவும் 30 வாட்டா இருக்கும். 30 வாட்டு 12000 13,000 அந்த மாதிரி வரும். ஸோ ஒவ்வொருத்தரோட அந்த லெவல் ஆஃப் R&D அண்ட் டெக்னாலஜி கண்டிப்பாக ப்ரைஸ் மாறும். ஸோ அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மற்றபடி வரதும் கிடையாது. நாங்கள் பண்ணுறதுக்கு ஏன் முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, TWS வந்து நம்மகிட்ட நிறைய இருக்கு ப்ரோ. இப்போ நம்ம கௌதம் ரோட்டையும் நிறைய இருக்கு. நம்ம பார்க்க வரக்கூடிய நண்பர்களும் பார்த்தீங்கன்னா ஹெட்செட் கண்டிப்பாக வாங்குறாங்க, ஆனால் ஒரு போர்ட்டபிள் ஸ்பீக்கர் வாங்குறாங்களா கிடையாது. ஆமாம், அதனால தான் TWS பற்றி நம்மளுக்கு நிறைய டேட்டாவும் கிடைக்குது. ஏன்னா வீட்டில் ஒவ்வொருத்தரும் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம இஷ்டத்துக்கு சவுண்ட் வச்சு ஸ்பீக்கரில் பாட்டு கேட்டோம்னா நமக்கு ஏற்றுவோம். கண்டிப்பாக பின்னாடி வந்து யாராவது புதுக்குன்னு, அதனால ஹெட்ஃபோனு நெக் பேண்டு அந்த மாதிரி போயிடுறாங்க. நான் ட்ரை பண்ணுறோம் ப்ரோ. எங்ககிட்ட நம்ம நண்பர்கள்கிட்ட சர்க்கிளில் என்னென்ன மாதிரியான ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே வாங்கி ஒரு வீடியோவாக பண்ணுறோம். சோனி கூட நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது வேணா அதையும் சொல்கிறேன். நான் மேபி ஃபியூச்சரில் வீடியோ பண்ணும்போது சொல்கிறேன். சரி ப்ரோ, கண்டிப்பாக நீங்கள் அதான் உங்களோட டேட்டாவை நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதெல்லாம் வச்சு சொல்லலாம். இங்கே கூட ஒரு சோனியில் ஒரு பழைய ப்ளூடூத் ஸ்பீக்கர் மேலே இருக்குது பார்த்தீங்களா, பல. ஆமாம், அங்கே வருங்க ஒரு சோனி. இதேமாரி X100ன்னு ஒன்று புதுசாக ஒன்று வந்துச்சு, அது வாங்கியிருக்கோம். வீட்டில் இருக்குது டைப் சி. இதெல்லாம் மைக்ரோ யூஎஸ்பி பழசு. ஓகே. ஸோ அப்புறம் வந்து பெனர் அரவிந்த் அப்படிங்கிற நண்பர் வந்து ஒரு ரொம்ப லாங் ஃபாலோவர். ஓகே. ஐ எம் கன்சிடரிங் பர்ச்சேசிங் அன் IEM அண்ட் DAC வித் பட்ஜெட் ஆஃப் 20K. சரியான பட்ஜெட்டாக இருக்கு. ஐ ஹவ் பீன் யூசிங் த KC ZSN Pro இயர்ஃபோன் சின்ஸ் 2021 வித்தவுட் a DAC. While I appreciate the sound of the KC ZSN Pro earphones, I find the trouble to be somewhat sharp, which I would prefer to avoid. I am also looking for a wider sound stage. Brother suggest an IEM and DAC to meet the requirement. எப்படி ப்ரோ இருந்தது? மிரட்டிட்டாங்க. இதை கேட்டவங்க எல்லாரும் மூஞ்சிலையும் வாயை பொழந்து கேட்டாங்க எல்லாரும். என்ன அது வேற லெவலில் இருக்குது அப்படின்னாங்களா? சூப்பர் மிக்ஸ். அந்த காசு வேலை செம்மையா வேலை செஞ்சிருக்கீங்க. இதை நீங்க சொல்லலாம் ப்ரோ. 20K வரைக்கும் போறாருல. நானும் இப்போ டக்குனு மைண்ட்ல வந்து சூப்பர் மிக்ஸ் தான் ஞாபகம் வந்துச்சு. சிம் கார்டோடதுங்க பிராண்ட். இது பாத்தீங்களா ப்ரோ, இதுல ஹைலைட் என்னன்னா இந்த இடம் நீங்க பாக்கும்போது ஷாக்கிங்கா இருக்கும். ஆமா, ஓபன் பார்த்தேன் எல்லாமே பார்த்தேன். இந்த மொத்த ரெசினும் பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு? லைட் அடிச்சு பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கும். சூப்பரா இருக்குங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் சவுண்டிங் IEM. ஆனா 14,000 ரூபா அந்த காசை வந்து அவன் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கான், இழைச்சிருப்பான். ஆமா, உள்ள வந்து எனக்கு என்ன ஃபர்ஸ்ட் டைம் இதை பார்க்கும்போது ஃபன்னா இருந்ததுன்னா, இந்த IEM இண்டஸ்ட்ரி அப்படின்னு ஒன்று இருக்கு அப்படின்னும் போது அந்த செக்மெண்ட்டை நான் பார்க்கும்போது என்னெல்லாம் பார்க்குறேன்னா, எலக்ட்ரோஸ்டாட்டிக் டிரைவர்ஸ் பார்க்குறேன். இதனோட எலக்ட்ரோஸ்டாட்டிக் அப்படின்னு தேடுறேன். ஸோ அப்போ அதை பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, இருக்கலே அந்த டிரைவர் யூனிட்ஸ் என்ன பண்ண முடியும்னா, இருக்கலே தின் ப்ரொஃபைல் அச்சீவ் பண்ணலாம். ஆமாம், அதில் ஹைஸ் ரொம்பவே நல்லா அச்சீவ் பண்ணலாம். கரெக்ட். எப்பயுமே நம்ம ட்ரெடிஷனலாக யூஸ் பண்ணுறது டைனமிக் டிரைவர்ஸ். ஸோ அதை பற்றியும் பார்த்தேன். அப்புறம் பேலன்ஸ்டு ஆர்மேச்சர் டிரைவர்ஸ் அப்படின்னு ஒன்று பார்க்குறேன். ஸோ இது இந்த மாதிரி வரிசையாக நிறைய டிரைவர்ஸ் நிறைய ஒன்று ஒன்றா பார்க்குறேன்.
பார்த்தா இதுல மட்டுமே என்ன பண்ணிருப்பான் தெரியுமா, உங்களுக்கு 4 வகை டிரைவர், 4 டிரைவர் இருக்குங்க. அதான் சூப்பர் மிக்ஸ் 4. ஆமா 4ன்னு வச்சது அந்த 4 டிரைவர். ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சியை வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும். கிளாரிட்டி தாங்க மிரட்டிட்டாங்க அவன். இது எனக்கு வந்து இது எப்படி இருக்குன்னா இன்னி வரைக்கும் பெஞ்ச் மார்க் ப்ரோ. பெஞ்ச் மார்க் சீரியஸா நான் கேட்டதுல இது பெஞ்ச் மார்க். கெஃபைன் கேட்டேன். கெஃபைன் வந்து அண்டர் 5K ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுங்க. நான் இது வந்து அவ்வளவு சூப்பரா என்ஜாய் பண்ணி யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா என்னை இதை விட பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணது அந்த இதுதான். இதுக்கு வந்து நீங்க இப்ப வாங்கிட்டு என்ன பண்ண வேண்டியதா இருக்கும்னு பாத்தீங்கன்னா இதுவே 14,000. அப்புறம் நீங்க ஒரு நல்ல டேக் நான் ஆரோஜில யூஸ் பண்ணாதனால டேக் தேவையில்லை. அட்டி அவுட்புட் வேற லெவல்ல வந்துச்சு. இப்போ நம்மால என்ன பண்ணலாம்னா இது வாங்கிட்டு செகண்ட்ஸ் மார்க்கெட்ல OLXல எங்க தேடி பிடிச்சி ஒரு S9 இல்லாட்டி வந்து ஒரு V30 இந்த மாதிரி ஹெட்ஃபோன் ஜாக் இருக்கிற அந்த மாதிரி மியூசிக்காக மட்டும் வச்சுக்கலாம். நீங்க ஐபாட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, ஏன்னா V30ல எல்லாம் வந்து உங்களுக்கு குவாட் டேக் இருக்கு. ஆமா குவாட் டேக் கரெக்ட். LG போன்ஸ்லயுமே டேக் இருந்துச்சு கரெக்ட். சோ அப்ப என்ன ஆகும், நீங்க LG G7, LG V30 Plus, V40 இந்த சீரிஸ்லாம் வந்து இந்தியால டேக்கோட வந்துச்சு. ஆமா LG இல்ல பழைய ROG போன் கிடைச்ச கூட வாங்கி வச்சுக்கோங்க. ROG போன்லயே மாஸ் காட்டலாம் ஹெட்ஃபோன் ஜாக். ROG வந்து எனக்கு பர்சனலா நான் ரொம்ப நாளா தேடுறது வந்து ROG Phone 1. ஆனா நல்ல கண்டிஷன்ல கிடைக்காது. டவுட் இல்ல, அதெல்லாம் எக்ஸ்பைரி ஆயிருக்கு, முடிச்சு ஸ்கிராப்புக்கு போட்டுருப்பாங்க. அதெல்லாம் 3 வேணா கிடைக்க சான்ஸ் இருக்கும். அது வேணா எனக்கு Black Rush இருக்கும். Phone 1 வந்து குட்டியா இருக்கும் ப்ரோ. ஆமா 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 அது வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்த இது பிளஸ் கியூட்டா இருக்கும். குட்டி ஃபோன் 5.5 இன்ச் தான். ஆமா. ஸோ அதனால தான் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் அது எல்லாமே 6 இன்ச் ஆச்சு. அப்புறம் வளர்ந்து இப்போ போய் எங்கேயோ போய் 18 இன்ச்சு 55 இன்ச்சு டிவி மாதிரி ஆயிட்டு வருது. ஆமா இவ்வளவு பெருசாக்குவீங்க. வைடாவும் நல்லா கேம்ல எல்லாமே தெரியணும் அப்படின்றதுக்கு. சரி ப்ரோ, ஸோ சூப்பர் மிக்ஸ் 4 செக் பண்ணுங்க. வர மாசங்க லெதர்ல வருதுங்க. இன்னொன்னு வந்துட்டு இருக்கு சிம் கார்ட்ல. அப்படியா? ஆமா, சைனால இருந்து அனுப்புறாங்க. வெரி மச் ஹாப்பி. ஏன்னா அவங்களுக்கு என்ன ஹாப்பி தெரியுமா, சிம் கார்டு ஒரு வெல் ரெப்யூட்டட் பிராண்டுங்க, சரியான பிராண்ட். அவன் எல்லா பட்ஜெட்லயும் வச்சிருக்கான். 2000ல இருக்கு, நம்ம 5000ல வச்சிருக்கான், 10,000 15,000 எல்லாத்துலயுமே வச்சிருக்காங்க. எனக்கு என்ன ஹாப்பினா அவங்க நம்ம வீடியோஸ் எல்லாம் பாக்குறாங்க. நல்ல விஷயம் அது. சரியா பார்த்துட்டு அவங்க என்னன்னா, நான் ஒரு தடவை சிம் கார்ட்ல இந்த சூப்பர் மிக்ஸ் 4 பத்தி பேசின உடனே வீடியோ போட்டிருந்தீங்கன்னு பார்த்தேன். வெரி மச் ஹாப்பி. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம லாங்குவேஜ் தெரியாது. அவங்க கீழே இருக்க சப்டைட்டில் ஆட்டோ ஜென்ரேட் ஆகிறது இதெல்லாம் வச்சு பார்த்துட்டு அப்புறம் நம்ம டைட்டில் போடுறோம்ல அதை வச்சு பார்த்துட்டு அவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. அப்பப்போ ஃபீட்பேக் கேட்பாங்க. ப்ரோ இன்னும் உயிரோட இருக்கா, நல்லா இருக்கா, பிரச்சனை இருக்கா அப்படிலாம் கேட்பாங்க. இப்போ மானிட்டர்ஸ் அனுப்புறேன்னாங்க. மானிட்டர்ஸ் ஓகே ஓகே இன்னியர் மானிட்டர்ஸ் அது பின்னாடி அந்த இது ஓபன் பேக் அது பேரு செம்மையா இருக்குங்க. அதெல்லாம் சோ அது அனுப்புறேன்னு இருக்காங்க. யாருக்கே இருக்காது. எப்படியாவது வந்துருதுன்னா நம்மளு அவர் தானே பயங்கரமான ஆளு, என்ன பண்ணலாம் அன்பாக்ஸ் பண்ணிட்டு கௌதம் ப்ரோட்ட கொடுத்து விடுவோம். அவருக்கு வந்து பாட்டெல்லாம் கேட்டு ஒரு வாரம் கழிச்சு டேட்டாவோட வருவார். அது வந்ததுன்னா நான் கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அடுத்த கமெண்ட், ஓய் கணேஷ் ப்ரோ என்னது இது, எனக்கு நல்ல ஃபோன் வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை ப்ரோ. ஓகே 30,000 சேர்த்து வச்சேன். 2023ல் அவங்க ரிவ்யூ பார்க்குறேன். கூகுள் பிக்சல் 6 நல்லா இருக்குது எல்லாருமே சொல்கிறாங்க. சரி பிக்சலே வாங்கிடலான்னு ஃப்ளிப்கார்ட்டில் 6 ஆர்டர் பண்ணேன். அவ்வளோதான், மீம் வடிவேலு பாய் மாதிரி புகை போட்டு ஒரு வெடிக்க வச்சு அந்த சார் போட்டேன் முடிஞ்சிருச்சு. அந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட் செஞ்சு விட்டானா? ஆக்சுவலாக அந்த வடிவேல் வந்து என்ன பண்ணுவாருன்னா பஞ்சு கடையில் போயிட்டு ஃபோன் செம்ம ஹீட் ஆச்சு ப்ரோ, கையில் பிடிக்க முடியலை. நானும் 2 months கஸ்டமர் கேருக்கு 2 months பேசினேன். ஃப்ளிப்கார்ட் ஆஸ் வெல் அஸ் கூகுள் ஒரு யூஸும் இல்லை. ஃப்ளிப்கார்ட்டில் ரீஃபண்டு ரிட்டர்ன் ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாமே ரைஸ் பண்ணி வேணும்னே ரிஜெக்ட் பண்ணாங்க. ரீஃபண்டு ரெக்வஸ்ட் ரைஸ் ஆகும். டெக்னீஷியன் வீட்டுக்கு வந்துட்டு ப்ரோ ஒன்றுமே பண்ண முடியாது ப்ரோ, கூகுள் எல்லாமே ஹீட் ஆகும், நீங்கள் எத்தனை டைம் ரிட்டர்ன் போட்டாலும் நான் தான் வருவேன்னு ரிஜெக்டே பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே வெறுப்பாகி 30,000க்கு வாங்கின 6Kவை ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட ப்ராட்வேல 22Kக்கு சேல் பண்ணிவிட்டு அது வாங்கி 2 months யூஸ் பண்ணல. 30Kக்கு வாங்கி 22Kக்கு சேல் பண்ணிட்டேன் ப்ரோ, 8K லாஸ். அப்புறம் 4 months இன்னும் மணி சேர்த்து வச்சு 11R வாங்கினேன் ப்ரோ. திஸ் இஸ் மை ஹாரிபிள் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் பிக்சல் அப்படிங்கிறது இவரோட. 6Aல ஃப்ளிப்கார்ட்டு கொஞ்சம் சம்பவம் பண்ணியிருக்கிறான். நீங்கள் வேற 6Aல ஃப்ளிப்கார்ட்டில் வந்து வேற என்னென்ன சம்பவம் நடந்ததுன்னா, நம்ம வாட்ச் வாங்கும் போது இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துருக்கு. ஆமா, அந்த நமக்கு ஸ்கிரீன் ரிட்டன்ஷன் ஸ்கிரீன் பர்ன். நமக்கு சில விஷயங்கள் வந்து சாலிடா தெரியும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் அடிச்சு பேச முடியும். அப்படி 4-5 தடவை பேசினதுக்கு அப்புறம் தான் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு அந்த வாட்ச் வந்து ரிட்டர்ன் போச்சுங்க. ரிட்டர்ன் போய் ரீப்ளேஸ் இதுவாச்சு, ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. ஆமா, ஏன்னா அவங்க வந்து அந்த சேல் டைம்ல 10,000 ரூபாய்க்கு வந்தபோது நிறைய பேர் வாங்கினாங்க அந்த வாட்ச் 4. நார்மல் வாட்ச் 4, கிளாசிக் இல்ல. கிளாசிக்ல அந்த பிரச்சனை கிடையாது, வெறும் வாட்ச் 4ல இருக்கு. நான் வச்சிருக்கிறேன். அப்ப என்னாச்சு, இதே மாதிரி பஞ்சாயத்தாச்சு. எங்களுக்கு வந்து வெரிஃபை பண்ண வந்தவரு அது ஏதாவது சொன்னாரு. நான் திரும்ப வருவேன், இந்த வாட்ச்ல இதுதான் பிரச்சனை அப்படின்னு ஒண்ணு. இந்த வாட்ச்ல இதுதான் பிரச்சனை, நீங்க லிஸ்ட் பண்ணலன்னு கேட்டோம்.
ஆமா இன்ஃபார்ம் இந்த வாட்ச்ல எப்பயுமே இந்த பிரச்சனை இருக்குங்க, இது வரும் அப்புறம் மறையும் அப்படின்னு நீங்க சொல்லணும்ல, அதை நீங்க ஸ்பெசிஃபிகேஷன் ஷீட்ல ஏன் ஆட் பண்ணலன்னு கேட்டோம். இப்போ 6A பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தோணுதுன்னா கணேஷ் ப்ரோ, நீங்க 2023 ஜான்ல வாங்கின அந்த இஷ்யூ வந்து நான் கண்டிப்பா அக்செப்ட் பண்ணுவேன். 6Aல இருக்கக்கூடிய டென்சார் ஜீவனோட மோடம் வந்து கொஞ்சம் மட்டம். ஆமா அது மட்டும் இல்லாம அதுல ஜியோ ரொம்பவே கதரும். கரெக்ட். அப்போ என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல வந்து யாருன்னா ராகவன் ரொம்ப வருஷம் 6A யூஸ் பண்ணாரு. ராகவன் 6Aல என்ன பண்ணியிருந்தாருன்னா 4G யூஸ் ஆமா, ஏன்னா அதுல 4G மட்டும் தான் வரும், 5Gலாம் ஒன்றும் காட்டவே காட்டாது, சும்மா சூடாயிட்டே தான் இருக்கும் 5G வச்சு. இப்போ 4G to 5G 5G to 4Gன்னு சொல்லி தான் பிரச்சனை கிரியேட் ஆச்சு. அடுத்தது என்னன்னா அவர் 6A வாங்கும்போது அதுல வந்து பவர் சேவர் மோட் ஆன் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. சோ இது வந்து ஒரு ரெமிடியா பண்ணாங்க ப்ரோ. ஆனா இப்போ ட்விஸ்ட் என்னன்னா, இப்போ நான் 6A யூசர்ஸை மீட் பண்ணும்போது மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரசிவ் போட்டோம்னா தலையில மாறிடுச்சு. அதுக்காக உடனே இப்போ எப்ப பாரு 5G தான் வந்துட்டு இருக்கு அப்படி இல்ல, டிவைஸோட ஹீட்டிங் இஷ்யூங்கிறது ரெடியூஸ் ஆயிருக்கு, தெர்மல்ஸ் பெட்டரா இருக்கு. ஆமா. சோ அதான் சாகமொத்தம் இது வந்து ஒரு கசப்பான அனுபவம். ஒண்ணு பிக்சல்ல இருந்து உங்களுக்கு கிடைச்ச கசப்பான அனுபவம் ஒண்ணு. ரெண்டாவது பிளிப்கார்ட் வழியா போய் வந்து அது ஒரு பெரிய பிரச்சனை தான். ஸோ இதுக்கு வந்து இப்போ கூகுள் அஃபிஷியல் ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டான். ஸோ நீங்கள் மேபி பிக்சல் 10 சீரிஸ் பார்த்தீங்கன்னா வாங்கலாம். ஏன்னா 10 சீரிஸ் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும். எதுக்கு ப்ரோ அவர் பாவம் கவர்னர் வாங்கியிருக்காரு அவர் சொல்கிறேன் நான். சப்போஸ் ஃபியூச்சரில் ஏன்னா கூகுளோட அஃபிஷியல் ஸ்டோரே வந்துருச்சு, அவனே சட்டை பிடிச்சி டைரெக்டாக கேட்கலாம், அவனுக்கு பண்ணியும் கொடுத்துருவானுங்க. இல்ல இப்போ 6Aல பேட்டரி பல்ஜ் இஷ்யூ இருந்தது ப்ரோ, அதுக்கும் அவங்க வந்து மாத்தி கொடுத்துட்டாங்க. 4Aக்கு மாத்தி கொடுத்தாங்க. அதுதான் 4Aக்கு மாத்தி பழைய போன். நீங்க அப்போ சப்போஸ் இந்த பிளான் வரதுக்கு முன்னாடி நீங்க மாத்திருந்தீங்கன்னு வைங்களேன், உங்களோட பழைய அதை மாத்தினீங்க இல்லையா, ஒரு மாசம் முன்னாடி மாத்தி பில் இருக்கும், பில்லு கொடுத்தா ரீஃபண்ட் பண்ணுவோம். ஆமா. ஸோ இதெல்லாம் பண்ணா கூகுள் ஆக்சுவலா நல்ல பிராண்டு தான் ப்ரோ. இந்த மாதிரி சப்போர்ட்டுக்கு என்ன அவனுக்கு சர்வீஸ் சென்டர் எல்லா இடத்துலயும் இல்லையா, இங்க கொடுத்தா உத்தரப்பிரதேஷ் போயிட்டு வரும். ஆமா இல்ல உனக்கு மனசாட்சி வெயிட் பண்ணனும், 1 வீக் 10 டேஸ் ஆகும். இப்போ ஆனா ரீசெண்டா ஒருத்தர் கமெண்ட் போட்டுருந்தாரு, டிஸ்ப்ளே இஷ்யூ உடனே மாத்தி கொடுத்துட்டாங்க, வச்சிருந்தாங்க ஸ்பேர் வச்சிருந்தாங்க. சோ அதுவும் நான் வந்து ஒரே நாள் 4 டிஸ்ப்ளே மாத்துறானே அதெல்லாம் பண்றாங்க. ரைட் ப்ரோஸ். ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கான கமெண்ட்ஸ். வேற சில கமெண்டோட நம்ம திரும்பியும் அடுத்த பதிவில் சந்திப்போம். உங்களையும் யாருக்காவது வந்து ஏதாவது ஒரு சில டிவைஸ்ல இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள், எப்படின்னா நான் சொல்றது என்னன்னா, இந்த இ-காமர்ஸ்ல வாங்கி அவனோட பேசி இந்த வாட்சுக்கு வந்து நான் வீடியோ எப்படி தான் போட்டிருப்பேன், உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா, கல்யாணம் பண்ணணும்னு ஆசையா, கண்டிப்பா நீங்க வந்து ஃபிளிப்கார்ட் ப்ராடக்ட் வாங்குங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட கஸ்டமர் கேர் கிட்ட பேசி படிச்ச பொண்ணாதான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, திரும்ப அதே பொண்ணுகிட்ட பேச வாய்ப்பு கிடைச்சதுன்னா உங்களுக்குள்ள மியூச்சுவலா நல்லாவே போச்சுன்னா லைஃப் செட்டில். கஷ்டப்பட்டு ஒரு மேட்ரிமோனி சைட்ல போய் போட்டு அவன் என்னடா நீங்க பிரீமியம் பிரைஸ் பே பண்ணாதான் உங்களுக்கு வந்து பேரண்ட்ஸோட கான்டாக்ட் நம்பர் கொடுப்பேன்னு, இது எல்லா கஷ்டத்தையும் நீங்க தாண்டி டைரக்டா பிளிப்கார்ட்லயே நல்லா படிச்சு நல்ல பிள்ளையா வேலைக்கு போயிட்டு இருக்க பிள்ளைய பத்தி கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு இப்ப வீடியோ போட்டிருப்போம். ஏன்னா அவ்வளவு மணி நேரம் பேசியிருக்கோம், செம்ம கடுப்பா இருக்கும், 2 மணி நேரம் பேசுவோம், அவங்களுக்கு சத்தியமா எதுவுமே புரியாது. ஆமா, அவங்க ஸ்கிரிப்ட் தான் படிப்பாங்க ஆப்வியஸ்லி, திரும்ப அவங்க அதான் சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப காமனா நாங்க அனுபவிச்சது. ஸோ உங்களையும் யாருக்காவது இந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்திருக்கலாம் இல்லையா, அதுக்கு தான் கேட்கிறேன். இதுல பெருமைலாம் எதுவும் கிடையாது, மேய்க்கிறது எருமை தான், அதுல நடந்த பெருமை. ஆனா இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு இல்ல, உங்ககிட்ட நான் சொல்றேன். ஆமா சரியா, ரைட்டுங்க. தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம், பார்ப்போம். பாய்.